என்விஎஸ் தமிழ் கேமர்ஸ்க்கு உங்களை வாழ்க வாழ்க என்று வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதில் அப்டேட் வந்திருக்காங்க. அப்டேட்டு WCC3ல் அப்டேட் வந்துச்சா? கேள்வியே படல ப்ரோ. அது என்ன இப்படி ஆகுது? உள்ளே போனோன்னு அங்கே பாருங்கள், ஏதோ கேம் புதுசாக உள்ளே வந்திருக்காமா. மறுபடியும் லாகின் பண்ண சொல்கிறானுங்க. லாகின் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. இல்லை ப்ரோ, கண்டினியூ ஸ்டடி. என்னோடய ஐடியை நான் வச்சு லாகின் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ வழியாக உள்ளே போயாச்சு. புதுசாக வந்திருக்குதுங்க, எல்லாமே புதுசாக வந்திருக்குது. அப்படியா? எங்கே பார்ப்போம் என்னென்னலாம் வந்திருக்குது. ஸ்பின்னு ப்ரோ, இதெல்லாம் எனக்கு தெரியும். நானும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நீங்கள் சொல்லிட்டீங்கன்ட்டு நான் இதை பண்ணிக்கிறேன். கவருக்கு வெளியே ஃபோன் சுடுற அளவுக்கு ஃபோனுக்கு என்னாச்சு? சம்திங் இஸ் நடக்குது. லைவ் ஈவெண்ட்ஸ் என்ன நடக்குது? ஃபஸ்ட்டாக போயிட்டுருக்குது ப்ரோ. டோர்னமெண்ட்ஸில் டெஸ்ட் விளையாடுவோமா? இல்லை வேணாம். இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் கப் ப்ரோ. என்னாச்சு உங்களுக்கு? ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் டெஸ்ட்டு தாங்க விளையாட போகிறோம். இந்தியா பர் டேக்கு 15 தான் ப்ரோ. பங்களாதேஷ் கூடயா? டே அவனுங்க கூடலாம் ஏன்டா டே? எத்தனை மேட்ச் இருக்குது? 6 சீரீஸு. ஒரு இதில் 3 டெஸ்ட்டு, 7, 9, 11, 13, 16 இது இருக்குது. 16 டெஸ்ட்டு, 6 சீரீஸ். அச்சா பாய். நான் இருக்கிற ஊரான சென்னை ஸ்டேடியமில் டெட் பிச்சில் வச்சு முடிச்சு விட்ருறேன். அண்ட் இங்கே யாரெல்லாம் இருக்கா? ஒரு வழியாக கிங் கோலி இருக்காருப்பா. ராகுல் இருக்காரு, ரிஷப் பண்ட் இருக்காரு, ஜட்டுபாய்க்கு பதிலாக நம்ம இருக்கோம். அங்கே பாருங்கள், ஜெர்சி நம்பர் 8 ப்ரோ. ஆனால் எடிட் பிளேயர் கொடுத்து நான் ஃபாஸ்ட் பவுலர் தானே, யார் இது கொடுத்தா? சரிங்க, உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு ஃபுல் அண்ட் ரிலீஸ் தான். அப்பாடி டெஸ்ட் எழுத போகிறோம். ஸ்டார் டிராஃப்ட்னு வேறு ஒரு அப்டேட் வந்திருக்காமே, அதை நம்ம ரிவீல் பண்ணணுங்க. அதை நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம். என்ன ப்ரோ, ராகுல் தானே கேப்டனு, அதுக்கு எதுக்கு என்னோடய ஃபேஸ் வச்சுருக்கீங்க? சரியில்லை. டாஸ் போடுகிற நேரம். தலை ஃபார் ரீசன் இல்லை, ஹெட்ஸ் தான் எனக்கு பிடிக்கும், அதனால சொன்னேன். ஸோ கிங் கோலி வாங்க ப்ரோ. ஐயோ பேட்டிங்கா! டெஸ்ட்டில் விக்கெட் எடுக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அதுவும் WCC டெஸ்ட்டில் விக்கெட் எடுக்கிறதுல இவனுங்க எவ்வளோ அடிப்பானுங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பங்களாதேஷ் ஒரு 20 இல்லை ஒரு 500, ஒரு 300, 400 அடித்து டிக்ளரேஷன் கொடுங்க ப்ரோ சீக்கிரம். நம்மளுக்கு டிக்ளரேஷன் தாங்க தேவை. ஸோ என்றைக்குமே நான் யாருன்னா யாக்கர் டெலிவரி யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. ஸோ யாக்கராக போடணும் ப்ரோ, யாக்கர் மட்டுமே போடணும் ப்ரோ. அந்த காலுக்குள்ளே வச்சு தள்ளுற டைமில் போல்டாக டேய் என்னடா இது இப்படி ஆக்கிட்டானுங்க. அப்போ இன்ஸ்விங் போடுறேன். பர்ஃபெக்ட். ஐயோ, இந்த வாட்டி இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி போங்க ப்ரோ, ஸ்டெம்பு கவரட்டும். அடடே ஃபீல்டர்ஸ் இருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்டெம்பு கவர மாட்டேங்குது. ஃபீல்டு பிளான் ஸ்லிப்பு நிற்க வைக்கிறேன் பாருங்கள். இப்போ கரெக்டாக ஒரு அவுட் ஸ்விங்கு போட்டால் அவனுக்கு எட்ஜ் ஆகணும். அந்த எட்ஜில் ஸ்லிப்பு பிடிக்கணும். அதுக்கு நான் இங்கே போட்டு இந்த இடத்துல வச்சா தான் முடியுங்க. ஸ்லிப்பு பேட்லேயே பட்டுருச்சு. அவுட் ஸ்விங் பர்ஃபெக்ட்டு. அந்த இடம் ஸ்லிப்பு ரெடியாக இருங்க. எட்ஜு பாலை விட்டானுங்க ப்ரோ. என்னங்க இது கேவலமான ஃபீலிங்காக இருக்குது. இந்தியா உங்களுக்கு என்னாச்சு? எங்க பால் அசால்ட்டாக விட்டேங்க. சரி வராது. ஸ்லிப்பெல்லாம் நிற்க வைக்க தேவையில்லை. ஒரு பர்ஃபெக்டான பிளானோட ஸோ
நம்ம ஆஃபில் மட்டுமே போட்டாதான் அவன் ஆஃபில் மட்டுமே அடிப்பான். ஆஃபில் மட்டும்தான் ஃபீல்டர்ஸ் இருக்காங்க ப்ரோ. ஸோ இப்படி போட்டால் இப்படி கட் ஆகும், அதுதான் லெக் கட்டு. இங்கே பாருங்கள். சரி என்னடா ஆஃபில் போட்டால் லெக்கில் அடிக்கிறான், லெக்கில் போட்டால் ஆஃபில் அடிக்கிறான். எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை எப்படி விக்கெட் எடுக்கிறதுன்னு. அதுவும் டெஸ்ட்டில் போயிட்டு எனக்கு பவுலிங் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறீங்க ப்ரோ நீங்கள். ஐயோ நோ பால் வேறு முடிச்சு விட்டாங்க. இந்த தடவை யாக்கர் டெலிவரி கொடுத்தா கூட முடியும்தான், வாய்ப்பே இல்லை ராஜா. எப்படி யாக்கரா டெலிவரி பண்ணால் ஆஃப்லேயே அடிக்கிறானுங்க, ரன்ஸ் போகாது. ஆனால் அம்பையர் என்னமோ நோ பால் கொடுத்துட்டார். அப்போ அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இங்கே கிடையாது. ஸோ ஆர்சிபி கப்பு தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன், இந்தியாவுக்கு கப்பு. இந்த டெஸ்ட்டு சீரீஸை ஜெயிக்கணும், ஜெயிச்சு என் தாய்நாடு இந்தியாவுக்கு கப்பை வாங்கி தரணும். எல்பிடபிள்யூ கிளம்பு ப்ரோ. ப்ரோ ப்ரோ என்ன ஃபீல்டிங்கு, ஃபீல்டிங் இல்லை சரியான ஃபீல்டிங் ப்ரோ. டேரக்ட் ஹிட்டை நல்லா பண்ணுங்க. சரி இந்த ஓவர் முடியுது. ஃபஸ்ட்டு ஒரு 5 ஓவர் பார்ப்போங்க. அடுத்து ஒரு இந்த டேவை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேக்கு ட்ரை பண்ணலாம். நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஸ்பின்னரா டேய்? இல்லை எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை. நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்பின்னரா? அவர் எப்படா நான் ஸ்பின்னர் ஆகிறேன்னு சொன்னார் உங்ககிட்ட? WCC3 என்ன எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். தூசரா. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஓவர் முடிஞ்சு ஒரு 5 ஓவர் பார்ப்போம். அதுக்கு மேலே அடித்தானுங்கன்னா இதை ஓ நிதிஷ்குமார் ரெட்டின்ற பேர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஆஷ் அண்ணங்க. ஆஷ் அண்ணனை யாரா டேய்? ஆஷ் அண்ணனை இப்படி ஆக்கிட்டீங்களேடா. பிச்சாய் அங்கிட்டு போ. ஓ நிதிஷ்குமார் ரெட்டி மெய்டன் ஆவாரா? இல்லை இல்லை வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட்டு பாலே ரன்னு போயிடுச்சு. இந்த டெலிவரிஸ்க்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. போடு. ஐயோ போல்ட் ஆக மாட்டேங்குதே. ஒரு 5 ஓவருங்க, அதுக்கு மேலே இந்த கரண்ட் டேவை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த நாளுக்கு போவோம். ஏன்னா இவனுங்க எப்போ டிக்ளரேஷன் தருவானுங்க? 700 800 அடிச்சுட்டு டிக்ளரேஷன் தருவானுங்க, அதுக்குள்ளே வாய்ப்பு இல்லை. ஸோ நான் எந்த மாதிரியான பிளேயர்னால் ஒரு ஓப்பனர் இல்லை ப்ரோ, 1 டவுனு. ஸோ தூசரா பாலை மட்டுமே வச்சு முடிச்சோன்னு ஒன்று. எல்பிடபிள்யூ ஸ்டோக்காவது வைக்கிறானுங்க, இல்லை அடித்தாவது விட்டுறானுங்க பையனுங்க. எல்பிடபிள்யூ ஆக மாட்டேங்கிறானுங்க. பங்களாதேஷை சும்மா நினைக்கக்கூடாது ப்ரோ. இந்த ஓவர் முடியுது. ஓகே மறுபடியும் கண்டினியூ ஆகுது டெஸ்ட். ஸோ இங்கே மறுபடியும் நாமனே வந்துட்டேங்க. இவனுங்களில் நான் விக்கெட் எடுக்காமல் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு விடாப்புடியான இதில் இருக்கேன். அங்கே பாருங்கள் ஒரு பர்ஃபெக்டான ஸ்லோ பால் யாக்கரா போடுறேன். ப்ரோ போல்ட்டு ப்ரோ என்னது இது? ஸ்லோ பாலோட மகிமையை பார்த்தீங்கல்ல. அவன் ஸ்டோக் வச்சு ட்ரை பண்ணி கூட நான் போட்ட அந்த பாலை பாருங்கள் அப்படியே அவன் எப்படி. ஐயோ அற்புதமான காட்சி. அவன் ஸ்டோக் வச்சு ட்ரை பண்ணி கூட ஸ்டம்ப்பு கவுந்துருச்சு. ஸோ இந்த கேமோட மொதல் விக்கெட்டே நம்ம கிட்டேருந்து வந்திருக்குது. போடு தெரிக்க. இப்போ மறுபடியும் அப்படி தான் பண்ணுவேன். பின்ன ஆள் விட்டு கிளம்புங்கடா டேய். நீங்கள்லாம் ஏன்டா டேய் தடிப்போங்க ப்ரோ. என்ன அடிச்சிட்டாரு? ஓ சில பால் தான் இப்படி நடக்குமா? ஆனால் பாருங்கள் மொதல் பால் ஸ்டோக் வைக்க தெரியாமல் பொட்டுன்னு போயிட்டார் தலைவர். இந்த வாட்டி கொஞ்சம் தள்ளி போங்க ப்ரோ. என்னங்க அடிக்கிறானுங்க ப்ரோ? ஃபீல்டர் உள்ளே நிற்கணும் ப்ரோ. இது டெஸ்ட்டு ப்ரோ. நான் டெஸ்ட்டு ஃபீல்ட் செட்டப் இல்லாமல் ஒரு ஓடிஐல எப்படி எல்லாரையும் உள்ளே கொண்டு வா. எல்லாரும் உள்ளே கொண்டு வரணும். சரி இந்த ஃபீல்டு பிளான் கரெக்டாக இருக்குது. யாக்கர் டெலிவரி தள்ளி போங்க ப்ரோ. ஃபீல்டர் இல்லைடா. என்னடா இவனுங்க கேப்பை பார்த்து அசால்ட்டாக அடிக்கிறானுங்க மக்களே. சரி வரல எனக்கு எதுவுமே புரியல. ஆனால் ஒருத்தர் அவங்க எங்கே பாருங்க அந்த பாலை ஹேண்டில் பண்ண முடியாமல் விக்கெட் ஆனார். இங்கே என்ன நான் ஃபீல்டு பிளான் ஒன்றே வச்சுக்கிறேன் ப்ரோ. ஃபீல்டு பிளான் 11 இருக்குதா? எத்தனை ஃபீல்டு பிளான்? ஃபீல்டு பிளான் இதுக்கு முன்னாடி இருந்தது என்னது? ஃபீல்டு பிளான் 1 தான் வச்சுருந்தேன்.
ஸோ ஒரு யாக்கர் பால் எங்கிட்டயா இருக்கும். இங்கே பாருங்க இப்போ கலர் பாருங்க தலைவர். ஹேய் ஃபீல்டர் சரியில்லை ப்ரோ. பால் நின்றுச்சு. ஆனால் அங்கேயும் போய் டைவ் அடிச்சு பிடிக்கிறாரு பார்த்தீங்களா. அதுதான் இந்த கேம் ஃபீல்டர்ஸ். இத்தனை 4 ஓடி இருப்பானுங்களே. நான் கண்ணு எண்ணலை. பால் நின்றுச்சு இருந்தாலும் அவனுங்க ஓடினானுங்க. என்ன நடந்துருக்கும். எத்தனை 4 இன்னும் 1 எடுத்தா ஹேட்ரிக் ஆகிடுமே. ப்ரோ பர்ஃபெக்டில் ரிலீஸ் பண்ணு ப்ரோ. ஓகே பர்ஃபெக்ட். நல்ல வேலை. யாக்கர் போடு. சாவுடா. டேய் ஃபீல்டர். சூப்பர் ப்ரோ. வா ப்ரோ. போ. இந்த பால் நம்ம கைக்கு வர்றதுக்குள்ளே இவனுங்க ஓடிடுறானுங்க. ஓகே 2 ஓவர் முடிஞ்சா. 3வது ஓவர் யாருக்கு கொடுக்க போகிறேன்னா ஜஸ்பிரீட் பும்ராக்கு தான் கொடுக்க போகிறேன். அவரோட ஸ்லோ பாலை யாராலையுமே ஃபேஸ் பண்ண முடியாதுங்க. இங்கே பாருங்க. இப்போ பாருங்க போல்டாகவும் பாருங்கள். தெரிச்சுட்டு விழும் பாருங்கள் ஸ்டிக்கு. பும்ரா பாய் என்ன நடக்குது. இவனுங்க டெஸ்ட்டுன்றனால தூக்கி வேற அடிக்க மாட்டானுங்க. இப்படி இழுத்து பிடிச்சா உள்ளே வரும்ல. ஸ்லிப்பு ஆகும் தான். ஸ்லிப்பு நிற்கிறாரு ஒருத்தர். மடக்கி அடிச்சிட்டானுங்க ப்ரோ. திரும்புகிறானுங்க மடங்குறானுங்க. அப்பா என்னதான் நடக்குதோ. இந்த வாட்டி ஷாட்டு போடு. தெரிய போல்டு. ஐயோ கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி நடக்குது நம்மளுக்கு. லாஸ்ட் ஓவர் 12 ரன் 1 விக்கெட். நம்ம எடுத்தோம் பாருங்கள் விக்கெட்டை. அங்கே நிற்கிறேன் ஐயா நான். வெளியே போ உள்ளவா. ஐயோ அண்ணங்க அடிக்கிறானுங்க. என்னவா அந்த ஏஐ தான் எனக்கு ஃபீல்டே செட்டப் பண்ணி தருது. ஃபீல்ட் செட்டப்பில் ஐ மீன் இந்த பால் செட்டப்பே ஏஐ பண்ணும்போது இப்போ பாருங்கள் பால் தூக்கி விட்டாரா பாருங்கள். இந்த ஏஐ இதுக்கு தான் பிளான் பண்ணுதா. புரிஞ்சுங்க. அது சொல்கிற ஃபீல்ட் செட்டப்பில் போட்டால் மடக்கி அடிக்கிறானுங்க பாருங்க. அப்போ நான் யார் சொல்கிற மாதிரியும் போடல. நானே போடுறேன் பாரு. கொய்யால கிளம்பு. இப்போ பாரு உனக்கு டாப் பேஜ் ஆகணும்னு சொன்னால் ஃபீல்டர்கிட்ட அடிக்கிறான் பாருங்க. அடுத்து ஓகேங்க இதாங்க நம்ம லாஸ்ட் ஓவரு. இதுக்கு மேலே இந்த டேவே ஸ்கிப் பண்ணிட்டு கிளம்பிடுவேன் நான். கிளம்பிட்டு நெக்ஸ்ட் டே இதை பார்ப்போம். மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் மோர் we can try like that, but what will happen. ஓகே ஃபீல்டர் கிட்டே அடிச்சிட்டான்டா. என்னங்க நடக்குது. இப்படி தொட்டால் அங்கிட்டு போகுது, அங்கிட்டு தொட்டால் இங்கிட்டு போகுது. போல்டு போ. என்னங்க அவன் தள்ளி நின்று அடிக்க ட்ரை பண்ணால் போல்டு கிளம்பிட்டாரு. இந்த ஏஐ பண்ணுற சதியாக இருக்குமோ. அங்கே பாருங்க தள்ளி நின்று ஸ்டம்புக்கு விலகி லெக்கில் அடிக்க பார்த்தாரு. அங்கே பாருங்க சென்டர் ஸ்டிக்கு 3 ஸ்டிக்கு நட்டுக்குச்சு. ராகுல் கிளம்பிட்டாரு. ஹுசைன் வராரு. இந்த வாட்டி கொஞ்சம் பின்னாடி ப்ரோ. காலுக்கு இல்லை ப்ரோ, காலுக்கிட்ட ப்ரோ. கிளம்பு ப்ரோ. அச்சோ அடிச்சிட்டாரு. நான் ஃபீல்ட் செட்டப் பண்ணியிருக்கதே லெக்கில். டேரக்டா தலைவா. பண்ணிட்டு ப்ரோ. ஓகே ப்ரோ, ஐ கேன் ஹேண்டில் இட் திஸ் டைம் திஸ் சைடு. என்னங்க இது செம்ம போல்டுங்க. 2 விக்கெட்டும் போல்டு. கிளம்புங்க ப்ரோ. டே பால் விட்றானுங்க. 4 போயிடாத போயிடுச்சுங்க. ஆனால் இந்த கேமோட 2 க்ரூஷியல் விக்கெட்டை நம்ம தாங்க எடுத்துருக்கோன்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது. இந்த வீடியோ ஒரு 25 நிமிஷம் ஓடுமோ.
ஓகே போகலாம். இந்த வாட்டி கொஞ்சம் யாக்கர் இல்லை ரொம்ப யாக்கர் தான். ஓ போல்ட் ஆகிருப்பார். மறுபடியும் அதே சைடில். இந்த வாட்டியும் ஃபீல்டர் இல்லை, போயிடுச்சு. அடுத்த ஓவர்லேருந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்கிப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மக்கள். என்ன எங்கேயோ ஃபீல்டர்ஸ் நடந்து போயிட்டுருக்குறாங்க. என்ன இந்த செஷன் 1 முடிஞ்சா? ஓகே லஞ்ச் பிரேக்கா? சரி லஞ்ச் பிரேக் முடிச்சிட்டோம். 150 காயின்ஸே நான் ஸ்ப்ரேக் பண்ணிக்கிறேன் ப்ரோ. நான் தான் இப்போ ஆட்டோ ப்ளே பண்ண போகிறேன்ல, அப்புறம் எதுக்குடா 150? ஷமி ப்ரோ நீங்கள் வாங்க ப்ரோ, அப்படியே ஆட்டோ ப்ளே பண்ணுறேன் ப்ரோ. ஸ்கிப் கரண்ட் எங்கே ஏதோ நடக்குது. இங்கே ஆட்டோ ப்ளே பண்ண முடியாது நம்மளால். நோ. ஸோ நான் அப்பப்போ கட் பண்ணி என்னோடய ஓவர்ஸ் மட்டும் உங்களுக்கு போடுறேன் மக்களே. இன்றைக்கி ஒரு 10 ஓவர் முடிச்சுட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கலான் இருக்கேன். நாளைக்கு மிச்சம் ஜஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃபஸ்ட்டு இந்த ரெக்கார்டரை மேலே தூக்கி சைடில் தள்ளணும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இவனுங்க பாடியிலே வச்சு செய்யணும். பாடியிலே ஷார்ட் வாங்கணும் இவனுங்க. அவனுங்க குதிரை காலோட வந்து போடு மக்கா. எல்பிடபிள்யூ. ஓ மிஸ் ஆயிடுச்சே. ஐயோ தெரியாமல் பழக்க தோஸ்தில் ஸ்லோ பால் அழுத்திடுறது. தேடி பேட்டில் போடு தள்ளு ப்ரோ. அங்கே ஃபீல்டர் இல்லை, அங்கே தான் அடிக்கிறானுங்க. டேரெக்டான த்ரோ பண்ணுறேன். சிங்கிள் ஓடிட்டானுங்க ப்ரோ. அப்போ அங்கே ஃபீல்டர் வைக்கணும் ப்ரோ. இப்போ பாருங்கள் ப்ரோ, நான் இதே செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி போடுறேன். ஸோ இப்போ ஒரு யாக்கர், பர்ஃபெக்டான யாக்கர், ரொம்ப பர்ஃபெக்டான தொடைக்கு போடுற பால். போல்டு. ஃபீல்டர் இருக்கார். ஸ்லிப்பு அவுட் சைடு எச் ஆகிட்டே ஆகணும். அதுக்கு முதல்ல பர்ஃபெக்ட்டு போடணும். பர்ஃபெக்டில் பட்டு பால் அங்கிட்டு பட்டு லெக்கில் ஸ்பின் ஆகி ஸ்லிப்பு நிற்கிறாங்களே. இல்லை ஆஃப் சைடில் அடிச்சிச்சு. யாக்கரே தான். நான் ஒரு யாக்கர் பவுலர்ன்றதுனால ஸோ நான் எப்பயுமே யாக்கர் தான் போடுவேன். இங்கே பாருங்கள், இப்போ கூட பாருங்கள் போல்டா. ஃபீல்டர் விட்டாருங்க. அவரும் பால் ஸ்பீடாக போச்சு, பவுண்டரி லைனில் பட்டுச்சு. எங்கள் ஃபீல்டிங் செட்டப்பு சுத்தமாக சரியில்லைங்க. இந்த டெஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா பாஞ்சு பிடிப்பானுங்க, அப்படி இப்படி பிடிப்பானுங்க. இவனுங்க என்னன்னா நிற்கிறானுங்க அசால்ட்டாக. யாக்கர்லேயே சோழியை முடிக்கிறேன் டே. மிடில் ஸ்டம்புக்கு ஏம் பண்ணாங்க. அடுத்த ஓவர் பார்க்கலாம். ஸோ 7 ஓவர் முடிஞ்சுங்க. ஒரு நாளுக்கு 10 ஓவர்னு வச்சு போட்டால் கூட நல்லாயிருக்கும். வராரு பும்ரா பாய். ஸோ இவருக்கு ஏற்ற ஃபீல்ட் செட்டப்பாக இது. ஓகே ரிவர்ஸில் ஒரு ஸ்விங் பண்ணலாம். இந்த பால் எப்போ பர்ஃபெக்டில் இருக்கோ அப்போ தாங்க போடணும். அங்கே பாருங்க இஷ்டத்துக்கு போடுறோம் நம்ம மாட்டுக்கு. பூட்டு தலை போல்ட்டு. என்ன மாதிரி அடி. தொடைக்கு வந்த பாலை தொடையோடு அடிச்சிட்டாருங்க அசால்ட்டாக. பண்ட்டுக்கிட்ட போகுமா பால்? பண்ட்டுக்கிட்டே வந்திருக்கு. அப்போ நான் இந்த பாலை எங்கே அனுப்ப போகிறேன்னா அவுட்டில் வச்சு பர்ஃபெக்டில் போட்டு முடியல. அதனாலேயே இதை பண்ட்டுக்கிட்ட அனுப்பணும் ப்ரோ. பண்ட்டுக்கிட்ட அனுப்பணும் ப்ரோ. ஆஃப் டெக்கு. ப்ரோ பண்ட்டு மேலே பட்டுச்சு தான். நான் வைட் இல்லை. இதுதான் பழக்கன்றது. இங்கே பாருங்க, இப்போ பாருங்க ப்ரோ. போல்டு. ஃபீல்டரை பாருங்க, ரோஹித் சர்மாங்க. அவர் யாருன்னு நினச்சிங்க? என்னடா இது என்னைய ஒருத்தரையும் நம்ம அடிக்க விட்டுறக்கூடாது. ஒருத்தரை கூட போடு. ராய் அவுட் ஆகுங்க ப்ரோ. இவனுங்க பொறுமையாக ஆடுறானுங்களே. விக்கெட் எடுக்கணுமே. ஸ்பின்னர்ஸ் கேன் டேக் விக்கெட்ஸ், பட் ஹவு கேன் ஐ டேக் விக்கெட் வித் ஃபாஸ்ட் bowlers? போல்ட். ஃபோரா? பும்ராவும் ஃபோரை விட்டாருங்க. எல்லாரும் நம்மளை முடிச்சு விட்ற இன்டென்ட்லேயே தான் இருப்பானுங்க போல்.
ஸ்லோ பால். ஐயோ முடிச்சு விட்டானுங்க. நினச்சேன் பேட்லேயே போடுறா. பும்ரா போடு, பும்ரா 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 பும்ரா. ஸோ ட்ரீம்ஸ் நெவர் கம் ட்ரூ. ஆமாங்க, நான் ரொம்ப நாளாக இந்த என்எஸ்பி அது இதுன்னு சொல்கிறாங்க. கிரிக்கெட் 24 விளையாண்டும் காட்டுறானுங்க. நானும் விளையாட ட்ரை பண்ணால் க்ளவுடில் மட்டும்தான் விளையாட முடியுது. என்னால் மற்ற எதுலேயுமே விளையாட முடியல. போராடின்ட்டு நானும் கிளம்பிட்டு வந்துட்டேன். நான் ஃபோனில் விளையாடுற கிரிக்கெட் கேம் விளையாண்டா மட்டும் போதும். கேட்சே ஃபீல்டர் வச்சிருக்கலாமோ? கடைசி பால் செஞ்சுட்டார். அடுத்த ஓவர் நம்ம போட போகிறோம். மக்களே, இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் சாதாரண ஆண்டர்சன் ட்ராஃபியோ இல்லை இந்த கவாஸ்கர் ட்ராஃபியோ அதெல்லாம் இல்லை. இது இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் கப். போல்டு கிளம்பே, பேடு தெரிக்கணும். ஓ ஃபீல்டர் இருக்கார் பார்த்தீங்கள்ல, பும்ரா பாய். உள்ள ஃபீல்டர்ஸ்லாம் உள்ளே தான் இருக்கானுங்க. சூப்பர். நோ பால். நம்ம போடுற முதல் நோ பால். ஜட்டுபாய் இருந்ததா கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இல்லைங்க, நோ பாலை செதுக்கிட்டார். போங்க எங்கே பாருங்க, என்ன அடிங்க. ஃபீல்டர் அங்கே இல்லை, அசால்ட்டாக விட்டார் பேட்டை. நான் கவனிக்கவே இல்லை, பேட்டை விட்டாருங்க. அப்படியே வானத்தில் போயிடுச்சு பேட்டு. ஸோ இந்த டெஸ்ட்டு எப்போ தான் முடியுமோ? லீக் 1 இவ்வளோ திக்கி திணறிட்டுருக்கிறேனே. போடு ப்ரோ. என்னடா இவருக்கு மட்டும் லாஃப்டர் சார்ஜ் இவ்வளோ கிடைக்குது ப்ரோ? என்ன ப்ரோ இது, இவருக்கு மட்டும் லாஃப்டர் சார்ஜ் கிடைக்குது இப்படி? நானும் தொடர்ந்து 2 லாஃப்டர் சார்ஜ்லாம் எனக்கு டெஸ்ட்டில் கிடைச்சதே இல்லையே. இந்த டெஸ்ட்டில் 3வது பால் இதை அடிச்சிருச்சுன்னா இது 7 சதிங்க. அந்த பெயில்ஸை பார்த்து போடுற பாருங்க. ஃபீல்டர் இருக்காங்க ப்ரோ. என்னதான் இருந்தாலும் இந்த ஆசிஸ் கூட கொடுத்துருக்கலாம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை. போல்ட். ஓ பர்ஃபெக்டான டிஃபென்ஸுங்க, ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட் டிஃபென்ஸுங்க. அண்ட் சுவிஸ் ஓப்பனர், அது உங்களுக்கு தெரியுமா? அடிச்சிட்டார். ஆனால் ஃபீல்டர் இருக்கார் ப்ரோ. நான் ஃபீல்ட் செட்டப்லாம் அப்படிலாம் வைக்க மாட்டேன், என் ஓவர்ஸில் ரன்னு போகிற அளவுக்கு. ஓகே, நடு ஸ்டம்ப் இல்லை, சைட் ஸ்டிக்கு தான். ஓ பேட்டுக்கே போயிடுச்சு. சரி, அடுத்த ஓவர் பார்ப்போம். அடுத்த ஓவர் நானும் பும்ராவை மட்டும்தாங்க எப்பயுமே போடுவேன். சரி, இவனுங்க ஆல் அவுட் ஆகணுங்க. 2 விக்கெட் லாஸ் ஆல்ரெடி இவனுங்களுக்கு. இன்னும் ஒரு 8 விக்கெட்டெல்லாம் கொடுத்து தொலைங்களேண்டா. 62 அடிச்சிட்டா. டே 62 அடிச்சிட்டானுங்களா? நான் பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். போல்டு. ஓ அங்கே பாருங்க ஷார்ட்டு. ஓ ஓ ஓ ஓ போயிடாது. நேரம் நல்லாயிருக்கு பும்ராவுக்கும் எனக்கும். நான் நிறைய இந்த க்ளவுடு, இந்த யூஸு அதெல்லாம் ட்ரை பண்ணேன், செட் ஆகலை. சரின்ட்டு நம்மளுக்கு ஃபோனுக்கு எந்த கிரிக்கெட் கேம் இருக்கோ அப்புறம். டேய் இப்போ போடுற சிராஜா நான் தப்பாக கொடுத்துட்டேன் போலங்க. 3rd விக்கெட் பார்ட்னர்ஷிப். 33 பால்ஸில் 38 அடிச்சிட்டாங்களா? ஸோ நான் எப்போ இந்த யூடியூப்லேருந்து வர சல்மானத்தானால லேப்டாப் வாங்குறேனோ அப்போ உங்களுக்கு கிரிக்கெட் கேம்ஸ், இந்த கிரிக்கெட் 24, 22, 19 அதெல்லாம் உங்களுக்கு போடுறேன். அது வரைக்கும் WCC3, RC24, DC25 டீம் கிரிக்கெட் என்ன விளையாடணுங்க. போடு போல்டு. ஓ சிராஜ் கேன் பி டன் இட். ஒரு நாளைக்கே 15 ஓவர் தானா? ஓ LBW. ஹோசாட். எஸ் சிராஜ் took an wicket. சிராஜ் முகமது சிராஜ் விக்கெட் எடுத்துட்டாரு. டிஆர்எஸ் எடுக்கல. ஹலோ, டிஆர்எஸ் எடுக்கல இவனுங்க. ஆக்சுவலி அதை நாட் அவுட்டாக இருக்க போகுது. இல்லைங்க, அவுட்டுங்க. பார்த்தாலே தெரியுதுங்க, சென்டர் ஸ்டிக்கில் அடிக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், சென்டர் ஸ்டிக்கில் அடிச்சிருக்குது. அப்பாடி ஒரு விக்கெட் எடுத்தாச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது. நல்லா ஆடிட்டு இருந்த ராய் அவுட்டு.
இப்போ தாஸ் வந்துட்டார். அவருக்கு ஒரு எல்பிடபிள்யூ தரிசனத்தை கொடுப்போமா? இங்கே உள்ள வை. ஓ, அங்கே தான் ஃபீல்டரே இல்லையே. அங்கே தான் அடிக்கிற மாதிரி நானும் போகிறேன். என்னடே வர்றா. அதான் நம்ம முடிச்சு விட்டாங்க. சரி, 10 ஓவரில் என்னங்க ஃபீல்டர்ஸ்லாம் எங்கே கிளம்பிட்டாங்க? எங்கே போகிறாங்க? டீயா? சரி, டீ ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் இன்னிங்ஸ் சம்மரி. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடிட்டுருக்கோம். அதில் ராய் 34 for 32 இருந்தார். ஆனால் அவரை தான் சிராஜ் கிளப்பி விட்டார். ஸோ தாஸ் இருக்கார் அவருக்கு பதிலாக இப்போது. ஸோ 16 பாலுக்கு 21 அடித்து ஹுசைன் ஃபஸ்ட்டில் இருக்கார். நம்ம என்னதான் 43 ரன்னுக்கு 2 விக்கெட். முகமது சிராஜ் 8 ரன்னுக்கே 1 விக்கெட். அங்கே பாருங்க. அப்போ நம்மளாம் ஏமாத்துறோம் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். 3 செகண்ட் தாங்க. டீ முடிய போகுது. டீயை சாப்பிட்டு வாங்க ப்ரோ. டீ குடிப்பானுங்க இவனுங்க ஜாலியாக. மறுபடியும் 10வது ஓவரே வருதா? 10வது ஓவரே போட வந்துட்டோம் நம்மளே. சரி, ஓகே, நான் முடிவு எடுத்துட்டேன். இந்த 4 முடிச்சிடலாம். இந்த 4 முடிச்சுட்டு நம்ம கிளம்புவோம். ஏன்னா டெஸ்ட்டுன்றது ஒரு விக்கெட் பெரிய வீடியோ தான். போல்டா பாலே. அந்த மாதிரி டெலிவரிஸ் தான் நான் பண்ணாலும், என்ன தான் அந்த டெலிவரிஸ் தான் நான் பண்ணாலும் இவனுக்கு போல்ட் ஆக மாட்டேங்கிறானுங்க. போல்ட்ரா 2 டாட். டெஸ்ட்டோட அழகே என்னன்னா பேட்டிங் தான். பவுலிங்லாம் டெஸ்ட்டோட அழகே இல்லை. ஈஸியாக விக்கெட் எடுக்க முடியாது, வாய்ப்பே இல்லை ஈஸி விக்கெட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் கஷ்டப்படணும் டெஸ்ட்டில் விக்கெட் எடுக்கணும்னா. ஏன்னா T20 அதுனா எல்லாருமே அடிக்கிற இன்டென்ட்டோடு ஆடிட்டுருப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம அடிக்கணும், 20 ஓவர் தான், 120 பால்ஸ் தான், மிஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் முடியாதுன்ட்டு. ஆனால் இந்த டெஸ்ட்டில் என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? இந்த டெஸ்ட்டில் நீ எப்படினாலும் போடு ராஜா. நான் பேட்டை கீழே வைப்பேன், பால் படும். எப்போல்லாம் எனக்கு அடிக்கணும்னு தோணுதோ அப்போ தான் நான் அடிப்பேன்றவானுங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? போல்ட்ரா. ஒரு ஓவருக்கு கம்பாயமாக ஒரு 4 அடிச்சிடறானுங்க. மெயின்டைன் பண்ண வைக்கிங்கடா என்ற. ஓகே மக்களே, ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாமா? யோசிக்க வைக்கிறானுங்க. சரி, இன்றைய நாளோடு முடிச்சுக்கலாமா? சரி, இந்த நாளோடையும் முடிச்சுக்கலாம் நம்ம. ஸோ பும்ரா போட வராரு. போல்டா. ஸ்டம்ப்பு கழற மாட்டேங்குதுங்க. ஸ்டம்ப்பு கழற மாதிரி எப்படிங்க பாலை போடுறது? சென்டர் ஸ்டிக்கு பும்ரா ஜி. ஜஸ்பிரீட் பும்ரா தான் போடு. ஃபீல்டரே வர மாட்டேங்கிறாங்களே. இப்போ லெக் கட்டுற பர்ஃபெக்டு. அப்போனா எங்கிட்ட பிச்சை அங்கிட்ட குத்துறது தானே. போல்ட்ரா. ஐயோ, சரி மிஸ் ஆகிடுச்சு, விடுங்க பார்த்துக்கலாம். யாக்கர், இந்த வாட்டி யாக்கர் ஷாட். ஷூக்கு முன்னாடி தள்ளுறா மாக்கா. ஃபீல்டர்கிட்டே அடிச்சிட்டான்டே. ஐயோ, ஓவர் த்ரோவா? ஐயோ, நான் வேணும்ட்டே பண்ணலிங்க. பாருங்களேன், பண்ணிட்ட பாருங்களேன். அவரால் நினச்சா பிடிக்க முடியும் அந்த பாலை. இருந்தாலும் விட்றாருன்னா இல்லை அவங்க சொன்ன ரேஷியோலேயே போடுவோம். ரேஷியோ மக்கா. ஓகே, we gonna take this wicket in this over.
ஒரு சைடு எச் ஆகணும், ஒரு சைடு எச் ஆகணும், ஒரு சைடு எச் ஆகணும், ஒரு சைடு எச் ஆகணும். எச்ரா திரும்பி அடிச்சிட்டாருங்க. ஒரு ஓவருக்கு ஒரு 4ன்னு சொன்னேன்னா. சரி மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் NVS தமிழ் கேமர்ஸ். பை பாய்.